சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 மற்றும் கூடுதலாக ரூபாய் 3000 ரொக்கப்பணம் வழங்குவது குறித்தும் மேலும் சில முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தமிழ்நாடு மக்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக கருதப்படுகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்து விட்டது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பணமாக கிடைக்கப் போகிறது. இது தவிர சில குடும்பங்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட 2,22,21,170 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முளைநில கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்க ரூபாய் 3000 சேர்த்து வழங்கும் பணிகளை சென்னை ஆலந்தூரில் ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நியாய விலை கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் பொங்கல் தொகுப்புடன் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படுகின்றன. இது தவிர சில குடும்பங்களுக்கு கூடுதலாக 3000 ரூபாய் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கூடுதலாக 3000 ரூபாய் கிடைக்கும் என்பதை இங்கே பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை. பொங்கல் பரிசு பெற்றுக்கொள்ளும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களில் பலருக்கு கட்டாயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கும். புதிய பயனாளிகள், பழைய பயனாளிகள் எல்லோரையும் சேர்த்து 1,30,00,000 பெண்கள் இம்மாதம் தலா 1000 ரூபாய் பெறுகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த தொகையும் சேர்த்தால் மகளிர் உரிமை தொகையும் பெறும் பெண்களுக்கு 4000 ரூபாய் இம்மாதம் கிடைக்கும். அடுத்ததாக புதுமை பெண் திட்டம். இந்த இரு திட்டங்களிலும் பயனாளிகளாக இருப்பவர்களில் சிலர் புதுமை பெண் திட்டத்திலும் பயனாளிகளாக இருக்கின்றனர். இந்த எண்ணிக்கை மிக சொற்ப அளவு என்றாலும் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து புதுமை பெண் திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் பெறும் பெண்களும் இருக்கின்றனர். அவர்கள் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் பெறுவதுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் பெறுகிறார்கள். அதனால் இத்திட்டத்திலும் பயனாளியாக இருக்கும் பெண்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை சேர்த்து 5000 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம். மேலே சொல்லப்பட்டுள்ள திட்டங்களில் எல்லாம் பயனாளியாக இருக்கும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் கல்லூரியில் படிக்கிறார் என்றால் அவர் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயனாளியாக இருக்கிறார் என்றால் அவருக்கும் இம்மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். இவற்றை எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இந்த ஜனவரி மாதம் 6000 ரூபாய் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் இந்த ரொக்கப்பண உதவிகளால் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். நன்றி, வணக்கம்.